பிஸ்னஸ்ல ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. எப்படி இப்போ க்ரோ பண்றது? அப்படின்றது ஒரு காமனான கொஸ்டின் நெறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க. நம்ம பிசினஸ் காம்படிஷனை ஓவர் கம் பண்ணி நல்லா க்ரோ பண்ணோம் அப்படின்னா, நீங்க உங்க இண்டஸ்ட்ரியில ஸ்பெஷலிஸ்ட்டா மாறணும். ஸ்பெஷலிஸ்ட்டா மாறுறதுனா என்ன அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ல ஃபோக்கஸ் பண்றதோ, இல்ல ஒரு பர்ட்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணியோ நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டா நம்ம பிசினஸை கன்வெர்ட் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வித்யா சங்கர் அப்படின்னு இருக்காரு. அவங்க ஜிலாபான்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்றாங்க. அவங்க வெறும் சாஃப்ட்வேர் கம்பெனி தான், சாஃப்ட்வேர் தான் டெவலப் பண்றாங்க. ஆனா வெறும் ஜுவல்லர்ஸ்க்கு மட்டுமே சாஃப்ட்வேர் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணதுனால இன்னைக்கு 300 to 400 கிளைண்ட்ஸ் சவுத் இந்தியாவில் மட்டும் அவங்களுக்கு இருக்காங்க. எல்லா டாப் ஜுவல்லர்ஸுமே அவங்களுடைய ஒரு கிளைண்ட்ஸா இருக்கிறாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நாங்கள் ஜுவல்லரி சாஃப்ட்வேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஏரியாவில் நோக்கி போனதுனால தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரீசெண்டாக ஒரு ட்ரைனிங்க்கு குஜராத்லேருந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்திருந்தாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐ எம் மெடிக்கோ லாயர் அப்படின்னு சொன்னார். அவரோட பேர் மயூர். ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன், மெடிக்கோ லாயர்னா என்ன ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னும் போது, ஐ ரெப்ரசன்ட் ஒன்லி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். அவர் யாரை வேணாலும், ஆக்சுவலி யாருக்கு வேணாலும் அவர் அட்வொகேட்டாக இருக்கலாம். பட் அவர் வெறும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் டாக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் பிஸ்னஸை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி ஒரு பார்ட்டிசிபெண்ட் என்னோட ரீசெண்ட் பிஸ்னஸ் ஒர்க் ஷாப்பில் அட்டன் பண்ணார். அவருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்தது, எப்படி ஸ்பெஷலிஸ்டாக மாறுறது அப்படின்னு சொல்லி. கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இருக்காரு. ஸோ இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா அவர் ஃபைனலி என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ன்னு புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் வெறும் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர்ஸுக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்க பிசினஸ்ல நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆகும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு ஜெனரலிஸ்டா இருக்கும்போது நம்மளால லோ பேயிங் கிளைண்ட்ஸ் தான் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூ ஸ்டார்ட் அட்ராக்டிங் ஹை பேயிங் கிளைண்ட்ஸ், ஆப்வியஸா உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ நீங்க எப்படி ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை எந்த ஒரு டார்கெட் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.